ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? இந்த விஷயத்த சொல்லாதப்பவே பாலு மேல இவ்ளோ கோவமா இருக்கும்போது ஆனந்தி பாலுவை தான் விரும்புறான்னு சொன்னா அப்புறம் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு நினைக்கும் போதே பயமா இருக்குமா? கையன், என் தம்பிய பத்தி எனக்கு தெரியுமா? அவன் யாரோட வம்பு தும்புக்கும் போறவன் கிடையாதுமா. வேற ஏதோ அவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு, அதனாலதான் இவ்ளோ பிரச்சனையும் நடந்திருக்கு. நான் வேணா எழில் தம்பி கிட்ட பேசி பாக்கட்டுமா? அண்ணி, ஏய், என்னடி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டயா பேசி பேசி உன் தம்பிக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சலாம் பிளான் பண்றியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் தம்பி என்ன பெரிய ஜில்லா கலெக்டரா? அவன் லவ் பண்ணிட்டானா அப்படியே இந்தப்பா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனா அப்படியே கொடுத்துருவாங்களா? டாக்டருக்கு படிக்கிற ஒரு பொண்ண ஒரு கூலி பையனுக்கு கட்டி கொடுப்பாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இதுல எழில் மாப்பிள்ளை கிட்ட வர பேச போறாங்களாம். இத பார், இந்த விஷயத்துல நீ தலையிடாத, ஒதுங்கி நில்லு, அதுதான் உனக்கு நல்லது. தேவையில்லாம உன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா என் கோவத்தை உன் பக்கம் திருப்பிடாத. இவ்வளவு தூரம் நீ அவனுக்கு வக்காலத்து வாங்கினதுக்கு உன் மேல செம்ம காண்ல இருக்கேன். ஏன் மேல எதுக்கு கோபப்பட்டு இருக்கீங்க? நான் இனிமே என் தம்பிக்கு ஆனந்தி கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கை நாசம் பண்ண போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற அளவு கூட என் தம்பி ஒன்னும் தப்பான ஆள் கிடையாது. அவனை பத்தி உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஒரு அக்காவா, ஒரு கூட பிறந்த பொறப்பா அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க இன்னும் என் அண்ணன் மேல உள்ள கோவத்தை வச்சுக்கிட்டு என் தம்பியை இன்னும் வெறுத்துட்டு இருக்கீங்க. இது நியாயமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஏய், என்னடி யோசிச்சு பார்க்கணும்? உன் தம்பிக்கு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்க என்னடி அவனுக்கு தகுதி இருக்கு? அவ படிப்பு என்ன? உன் தம்பி படிப்பு என்ன? அவ டாக்டருக்கு படிச்சு முடிச்சானா கௌரவமான ஒரு வேலை, கை நிறைய சம்பளம்னு அவளுக்குன்னு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. உன் தம்பிக்கு என்னடி இருக்கு? படிப்பு இல்ல, ஒரு கௌரவமான வேலை இல்ல, எதுவுமே இல்லாத ஒருத்தனுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுக்க சொல்றியா? ஏங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. என் தம்பி படிக்காதவனா பணக்காரனா இல்லாம இருக்கலாம். ஆனா படிச்ச பையனாவும் பணக்கார பையனா மட்டும் இருந்துட்டா போதுமாங்க உங்களுக்கு? ஒரு பொண்ணு நல்லபடியா சந்தோஷமா வாழ்றதுக்கு பணமும் படிப்பும் இருக்கிறத தாண்டி அவன் நல்லவனா இருக்கணுங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணு கஷ்டப்படுறவனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துடலாம். ஆனா ஒரு குடிகாரனையும் பொறுப்பு இல்லாதவனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு பொண்ணால நல்லாவே வாழ முடியாது. தானோ சொல்றேனே தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்த உங்க கூடயே நானும் வாழ்ந்திருக்கேன்ல, அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது யார் கூட நீ சேர்த்து வச்சு பேசுற? டேய் விட்றா. நான் கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சா உன்னால இங்க வாழவே முடியாது. நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றதும் என் தங்கச்சி உன் தம்பியும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதும் ஒன்னாடி. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்ப நினைச்சியா? அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். என்னடி வார்த்தை ஜாலத்தால லாக் பண்றதா நினைப்பா உனக்கு? நீ இப்படி எல்லாம் பேச சொல்லி உன் அண்ணன் ஏத்தி விட்டு உன்னை பேச வைக்கிறானா? ஏங்க, எதுக்குங்க எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க? நியாயமான விஷயத்தை கூட நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாதா? ஏய், உரிமை இல்லடி. என் தங்கச்சி விஷயத்துல பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. மூர்த்தி, விடு கயல். எவ்வளவு திமிரு இருக்கு இவளுக்கு. என்ன பேச்சு பேசுறா பார்த்தல? நாம எல்லாரும் இந்த கல்யாணத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இவளோட தம்பிக்காக வக்காலத்து வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஏய், எனக்கு இப்பதாண்டி உன் மேல சந்தேகமாவே இருக்கு. உன் அண்ணன் மட்டும் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருப்பான்னு நினைச்சேன். நீ இவ்வளவு பேசத பார்த்தா தாண்டி தெரியுது இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நீயா தாண்டி இருக்கணும். புரியுது எனக்கு. அப்பாண்டமா இப்படி ஒரு பழிய மேல போடுறீங்களே, கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. அப்படி நினைச்சிருந்தா நான் எங்க ஆனந்திக்கு கௌஷிக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. அவ சந்தோஷமா இருப்பா, அவ எதிர்காலம் நல்லா இருக்கும்னு உங்ககிட்ட எல்லாம் வந்து சண்டை போட்டுக்க போறேன். எல்லாத்தையும் இப்படி மறந்துட்டு வாய்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏன் அதெல்லாம் நடிப்பா கூட தான் இருக்கும். போதுங்க, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நீங்க என்ன ரொம்ப நோக்கடிக்கிறீங்க. என்னடி அப்படியே அழுது தப்பிக்கலான்னு பாக்குறியா? அப்படியே ஒண்ணு. மூர்த்தி போதும், கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இருக்கிற நிலைமை புரியாம இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க. இருக்கிற பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு எங்க யாருக்கும் ஒன்னும் புரியல. நான் எழில் கிட்ட எப்படி இதை சொல்றது? மீனாட்சி மேடம் கிட்ட எப்படி சொல்றது? பெரியப்பாவை என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம நானே தவிச்சு போய் நிக்கிறேன். இதுல நீங்க இப்படி சண்டை போட்டு என்னையே இன்னும் சித்திரவதை பண்றீங்க.